A, B, C are three consecutive terms of an AP. B, C மூணுமே APல இருக்கு. And X, Y, Z are three consecutive terms of a GP. அப்போ ABC வந்து APல இருக்கு, X, Y, Z வந்து GPல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது X power B minus C into Y power C minus A into Z power A minus B equal to 1 ப்ரூஃப் பண்ணணும். இதில் ஏபிக்கு ஜென்ரல் ஃபார்ம்னா ஏபிக்குள்ள ஃபார்ம்ல என்னது A, A plus D, A plus 2D. GPக்கு ஃபார்ம்ல என்னது A, AR, AR square, etc. அப்போ 3 டேர்ம்ஸில் அந்த 3 டேர்ம்ஸ் போட்டு ஏனா என்னது பினா என்னது சின்னு இருக்கு. அதுமாதிரி XYZ போடும்போது அதில் வந்து எழுத போகிறோம் ஜிபி வச்சு. ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிறது A, B, C are 3 consecutive terms of an AP. So, AP எடுக்கறனால let A, B, C are AP formula A plus D, A plus 2D respectively. அப்போ நமக்கு A equal to என்ன வந்துரும் A னா B equal to A plus D and C equal to A plus 2. இது அப்படியே இருக்கு, நம்ம வேல்யூ போடும்போது போட்டுக்கலாம். இது அப்படி. நெக்ஸ்ட் given என்ன இருக்கு X, Y, Z are 3 consecutive terms of GP. Collect X, Y, Z are A, AR, AR square respectively. X equal to A, Y equal to AR and Z equal to AR square அப்படி இருக்குது. இப்போ நமக்கு ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னு சொல்லிட்டு ப்ரூஃப் X power B minus C into Y power C minus A into Z minus A minus Z power A minus B equal to 1. ஒன்று ப்ரூஃப் சரி எல்லா வேல்யூ போட்டுமா எக்ஸுக்கு வேல்யூ ஏ தானே x equal to A power B என்னது A plus D minus C வந்து 2 termsனால bracket போட எழுதணும் A plus 2D into Y equal என்னது AR the whole power C வந்து A plus 2D minus A equal என்னதான் A into Z AR square power A minus B A equal to A தான் minus B வந்து 2 termsனால bracket போட்டு எழுதணும். நிறைய பேர் இந்த மைனஸ்க்கு அப்புறம் bracket போட மறந்துடுவீங்க. அப்போ minus A plus D ஆயிடும். ஆனால் நமக்கு மைனஸ் bracket போட்டால் மீனிங் என்னது minus A minus D. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்போவுமே 2 terms வந்தாலே மைனஸ் வந்தால் bracket போட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் லைன் A power A plus D மைனஸ் போட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus A minus 2D. இங்கே A power AR இதில் இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே AR square power A minus D. இங்கே plus A minus A cancel. இங்கேயும் plus A minus A cancel. அப்போ A power D minus 2D பெண் வந்துடும் minus B. டேரெக்டாக போட அது எழுதலாம் தெரியுங்களா? ஓகே. அப்போ AR power 2Dனா தனித்தனியாக நம்ம பவர் எடுக்கும்போது Aக்கு பவர் 2D into R power 2D எழுதலாமா? இங்கேயும் AR square power minus D. அப்போ A power minus D into R square power minus D. Next line A எல்லாம் ஒரே டேர்மாக இருக்குன்னா Aக்கு இன்னொரு A இருக்குது இன்னொரு A இருக்குது மொத்தமாக எழுதுங்க. அப்போ A பவர் மல்டிப்ளிகேஷனாக பவரை ஆட் பண்ணணும். அப்போ minus D plus 2D plus minus D. அப்போ minus D.
into r power then r square d நாலே r power 2d இது r power 2d r square க்கு power minus d னா r power minus 2d ன்னு போடலாமா அப்ப r power 2d minus 2d plus 2d minus 2d cancel இங்கேயும் a power minus 2 ஆட் பண்ணா minus 2d plus 2d into r power 0 இங்கேயும் cancel a power 0 into r power 0 எதுக்கு பவர் 0 வந்தாலும் வேல்யூ தான் 1 நமக்கு 1 தான் ப்ரூஃப் பண்ணணும் LHS இது எழுதுறது ஓகேவா LHS x power b minus c y power c minus a into z power a minus b அதை எடுத்து நம்ம என்ன பண்ணாச்சு 1 பண்ணாச்சு LHS equal to RHS hence what is the exercise முடிஞ்சதா sum to n terms of a GP heading if r greater than 1 then Sn equal to a into 1 minus r power n by 1 minus r if r less than 1 then Sn equal to a into the formula r power n minus 1 r power n minus 1 by r minus 1 less than 1 na 1 minus r power n by 1 minus r the third formula third sum to infinite terms the sum to infinite terms of a GP is a plus ar plus ar square plus etc. அல்லது s க்கு infinity ன்னு சொல்லலாம் a by 1 minus r இதுக்கு வேல்யூ வந்து r minus 1 less than r less than 1 r க்கு வேல்யூ minus 1 க்கு plus 1 க்கு இடையில இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா r greater than 1 அப்ப greater than 1 ஓட r பெரிய வேல்யூவா இருக்கு பெரிய வேல்யூனா ஃபர்ஸ்ட் தான் r வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப Sn equal to a into r power n minus 1 by r minus 1 r less than 1 ஒன்னோட சின்னது அப்ப 1 minus r power n by 1 minus 1 அங்க r பெருசுனா ஃபர்ஸ்ட் r வரும் அப்ப sum to n terms of a GP னா a plus ar plus ar square plus etc. அதாவது s infinity சொல்லுவோம் s infinity equal to a by 1 minus 1 இந்த மூணு ஃபார்முலா இந்த எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ் Exercise 2.8 first question 5 comma minus 3 comma 9 by 5 comma minus 27 by 25 minus 27 question la find the sum of first n terms நால Sn கட்டுது first உள்ள ஃபார்முலா தான் r greater than a into r power n minus 1 by r minus 1 r less than 1 னா a into 1 minus r power n by 1 minus r நமக்கு r என்ன கிடைக்கும் அதை வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் first GP நால a equal என்னது 5 r equal to t2 by t1 அப்ப second term minus 3 by 5 நெகட்டிவ் வந்தாலே இதுதான் ஒன்னோட குறைவு தானே less than 1 அப்ப r equal to minus 3 by 5 r less than 1 னா நமக்கு Sn ஃபார்முலா என்னது a into 1 minus r power n by 1 minus r n தெரியாது n அப்படியே இருக்குது a க்கு வேல்யூ 5 into 1 minus r க்கு வேல்யூ minus 3 by 5 the whole power n by 1 minus of minus 3 by 5 the 5 அப்படியே இருக்குது 1 minus இது அப்படியே இருக்குது minus 3 by 5 the whole power n by இந்த minus இது minus plus ஆயிடும் இப்போ 5 எல்ஸ் எடுக்க போறோம் 5 எல்ஸ் எடுத்தா என்ன வந்துரும் 5 plus 3 அப்ப next line
5 into 1 minus minus 3 by 5 the whole power n by 8 by 5. இந்த 8 by 5 மேலே கொண்டு போயிடும். அப்போ என்ன வந்துடும்? 5 by 8 into 1 minus minus 3 by 5 the whole power n. அப்போ 25 by 8 into 1 minus minus 3 by 5 the whole power n. That's second part given 256 comma 64 comma 16 comma etc. இதை find sum to n terms sn தான் கிடைக்குது. sn கிடைக்குது. இப்போ a equal to என்னது? 256. r equal to second term by first term 160. direct 4 multiply பண்ணி பாரு 256. அப்போ r equal to 1 by 4. 1 by 4 வந்து less than 1 greater than 1 less than 1 by 4 னா மீனிங் என்னது? ஹாஃப்லையும் பாதி, அதாவது 0.2 சம்திங் வந்து. அப்போ 1ஓட குறவு தானே. அப்போ r greater than less than 1. அப்போ r less than 1னா நமக்கு SN ஃபார்முலா என்னது? செகண்ட் ஃபார்முலா a into 1 minus r power n by 1 minus r. இப்போ SN equal to 256 into 1 minus 1 by 4 the whole power n by 1 minus 1 by 4. Next SN equal to 256 into 1 minus 1 by 4 the whole power n by 4 n set 4 minus 1. அப்போ என்ன வரும்? டைரக்டாக போட்டேன்னா 3 by 4. நெக்ஸ்ட் இந்த 3 by 4 மேலே கொண்டு போயிடுவோம். அப்போ SN equal to 256 into 3 by 4 இங்கே வரும்போது 4 by 3 into 1 minus 1 by 4 the whole power n. 256 into 4 1024 by 3 into 1 minus 1 by 4 the whole power n. இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ ஃபைனலாக இதான் ஆன்சர். Second question, find the sum of first 6 terms of the GP 5, 15, 45. இப்போ நமக்கு 6 term என்ன கிடைக்குது? S6 கிடைக்குது. ஓகே. இப்போ A equal to என்ன வரும்? 5. R equal to 15 by 5. 3. அப்போ R equal to 3. R equal to 3 வந்து greater than 1 less than 1 1ஓட பெரிய நம்பர். அப்போ r greater than 1 னா SN ஃபார்முலா என்னது? a into r n minus 1 by r minus 1. நமக்கு S6 கிடைக்குது. அப்போ n equal என்ன பண்ணலாம்? 6. அப்போ a 5 into 3 power 6 minus 1 by 3 minus 1. அப்போ 5 into 3 power 6 expand பண்ணிருக்காங்க சார். 3 power 6 9 9 81. 3 power 4 னா 81. அப்போ இன்டு ஒரு 9 3 ஸ்கொயர் தானே? இன்டு ஒரு 9 3 power 6 ஆமா 3 ஸ்கொயர் தான் 9 தானே. அப்போ 81 இன்டு 9. 3 power 6 வந்து 729 minus 1 by 2. அப்போ 5 into 728 by 2. இப்போ 2 வந்து கட் பண்ணிடலாமா? 3 6 4. அப்போ 364 into 5. 22 32 5 1820. இப்போ ஆன்சர் S6 equal to 1820. போன கொஸ்டினில் SN கிடையாது. இது எண்பதில் வேல்யூ கொடுத்துக்கலாம். சிம்பிள். எக்ஸாம்பிள் 2.46. எக்ஸாம்பிள் 2.46. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாடல் தான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க?
1 comma minus 3 comma 9 comma minus 27 comma etc. Find the sum of 8 times. அங்கே S6 கண்டுபிடிச்சது இங்கே S8 கண்டுபிடிச்சு அதே மெத்தட் தான். இப்போ என்ன சொல்லுங்க நீங்கள் தான் சொல்ல போறீங்க. A equal என்னது 1 R equal to -3 by 1 equal to -3. அப்போ R equal to -3 னா less than 1 னா greater than 1 னா less than 1 minus வந்தாலே less than. அப்போ R less than 1 னா SN formula A into 1 minus R power n by 1 minus R. அப்போ நமக்கு n equal to S8 கிடைக்குது. S8 equal to 1 into 1 minus -3 the whole power 8 by 1 minus of -3. இப்போமே எழுதும்போது இந்த மாதிரி ஈக்குவல் டு இப்படி கரெக்டாக அந்த ஃப்ராக்ஷன் போடுங்க அதில் கரெக்டாக வரணும். S8 equal to இந்த 1 வேல்யூ வேண்டாம் 1 மைனஸ் மைனஸுக்கு பவர் ஈவன் நம்பர்னா ப்ளஸ்ஸா மைனஸா -1 the whole square என்னது whole square +1 எப்பவுமே அப்போ ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ் தான். அப்போ 1 மைனஸ் மைனஸுக்கு பவர் எடுக்கும்போது ப்ளஸ் தான். அப்போ வெறும் 3 power 8 by 1 இந்த மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3. அப்போ S8 equal to 1 மைனஸ் அப்போ தான் 3 power 6 போன கொஸ்டின் பார்த்தோம் தானே. 3 power 6 வந்து 729. அப்போ 3 power இப்போ இன்னொரு 9 மட்டும் போட்டால் தான் six five six one by 1 plus 3 4 1 minus half power minus the value irukla இது வந்து வேடல 7 next S8 equal to infinity மாதிரி S8 equal to இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் -6560 தானே 61ல 1 போனால் 60 by 4 டேபிள் கட் பண்ணிடுவோம். இப்போ S8 equal to -840 ஆன்சர் 8 டேபிள் கட் பண்ணுறோம் சாரி 4 டேபிளாக கட் பண்ணணும். நான் டேரெக்டாக 8 முடிப்பேன் 4 தானே பையில் 1 4 is 4 1 4 is 4 1 15 இருக்குது 26 1 4 C. அப்போ ஆன்சர் 1610 40. நான் வந்து 4 சொல்லிட்டு 8 டேபிள் கட் பண்ணிட்டேன். ஆன்சர் S8 equal to -1640.